விஜய். See, that is his personal. நான் அதுக்குள்ள போக விரும்பல, நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. That's up to him. கருணா சார் வந்து தனுஷ் சாருக்கு முதல்ல இருந்து நட்பு. எஸ். கருணா சார் பொல்லாதவன்ல இருந்து நட்பு வெற்றிக்கு. கருணா சார் என் முதல் படம் டார்லிங்ல இருந்து இருக்காங்க. அதனாலதான் எனக்கு அது கிடைக்குது. நைட்டானா கனவுல வாரதிய எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அட்வைஸ் அவர்கிட்ட தான் போவேன். விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ சாய் அபிநயக்கர் வரும்போது இப்போ நிறைய பேர் ஸ்டார்டட் பேஷிங் ஹிம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கும் பேஷிங் ஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ குட் ப்ரூவ் மைசெல்ஃப் வித் ஆயத்தில் ஒரு ஐயோ இவன் திட்டுறானே, நான் வீட்டு விட்டு வெளில போனோமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராம ஓடிடலாம் வேற. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. நான் ஃபியூ வேர்ட்ஸ் கொடுக்குறேன். அது வந்து நீங்கள் என்ன மைண்டில் வருதோ அது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். விஜய். விஜய் சார் இஸ் a great talent. and நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்த ஒரு ஹீரோ. ஸோ அவருடைய டான்ஸ், அவருடைய ஹார்ட் பிரேக் சாங்ஸ், அவரோட ஸ்டைலு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆர்டிஸ்டா வந்து பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். அதனால நமக்கு வந்து we grew with him. ஈவன் தோ நம்ம ரொம்ப சின்ன வயசுல ரஜினி சார் தான் ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் நம்மளுடைய அந்த டீம்ல வந்து விஜய் and அஜித் சார் ரெண்டு பேருமே have a role in our teens. They are stars of our teens. அதனால they are very special. But if he is now into his new world அப்படின்னு இருக்கும்போது he's been அப்படி பயங்கர criticism வாங்கிட்டு இருக்காருல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? That is his personal. நான் அதுக்குள்ள போக விரும்பல, நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு ஆர்டிஸ்டா அவரை பிடிக்கும். இல்ல அசன் இப்ப ஒரு பொலிட்டிக்கல் இதுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா அது அவருடைய கால் அது. See, if he has a passion, அவருக்கு ஒரு கனவு இருக்கு, அவருடைய ட்ரீம் அவர் சேஸ் பண்ணுவார். That's up to him. I wish the best for him. Okay. Next. Regret. தேவையில்லாம சிலருக்கு preference கொடுத்திருப்போம். But then they would have betrayed you or they wouldn't have been அதுக்கு வர்த்தான ஒரு பிஹேவியர் இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி தேவையில்லாம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அது regret. Okay. Guilt. அப்படி தெரியல எனக்கு. பெருசா இல்ல. Okay. The very first success of yours. வெயில். ஓகே. the very first salary-ல என்ன வாங்குனீங்க? நான் வெயில் கிடைச்ச மொத்த சேலரியுமே அந்த படத்துக்கு தான் செலவு பண்ணிட்டேன். நான் ஒரு பைசா கூட எனக்கு வச்சுக்கல. அதுல எல்லாமே குவாலிட்டிக்காக I spent off the entire money. I didn't keep anything for myself. Okay. Something you want to forget but ஆனா அது ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா what is it? அந்த மாதிரி எதுவும் இல்லை. அவமானம் நீங்க அப்படி எடுத்துக்கூடாது. அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். ஸோ யூ லேர்ன் அவுட் ஆஃப் திங்ஸ். இட் டீச்சஸ் யூ விஸ்டம். ஸோ ஃபெயிலியர் வில் ஆல்வேஸ் டீச் யூ விஸ்டம். அந்த ஃபெயிலியர் வந்து நீங்கள் அதை வச்சு கற்றுக்கணும். அதான் ஐ ஆல்வேஸ் கீப் டெல்லிங், ஐ ட்ரை, ஐ ஃபெயில், ஐ கரெக்ட் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் ஐ வின். ஸோ ஐ திங்க் இட் டீச்சஸ் யூ விஸ்டம். ஓகே. மறக்க முடியாத நாள் தெரியல. அன்னிஸ் பர்த்டே. அவ்வளோ. ஓகே. வாட்ஸ் யூ டேக் ஆன் மேரேஜ் லைஃப்? Marriage, I think it's complicated. Okay. சரி. ஓகே. few people names சொல்கிறேன். அவங்களோட இப்போது கரண்ட் அப்டேட்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி நடந்தது அதெல்லாம் வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆட்டோகிராஃப் செஷன் மாதிரி போகலாமே அப்படின்ட்டு. சின்ஸ் இட் இஸ் லைக் 100 GB 100 அப்படின்னு இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு எக்ஸ்ட்ரா பயம் அந்த மாதிரி எதானு இருக்கா? இல்லை ஹவு இட் இஸ் கோயிங் யுவர் மியூசிக் ஜேர்னி GB 100 அப்படின்னு சொல்லும்போது? ஒரு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா ஒரு லெவல் வந்துட்டதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சின்ன பசங்க கூட படம் பண்ணும்போது ப்ரெஷரே கிடையாது, எனக்கு ஹிட் ஆகிடுது. இப்போ யூத் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பசங்க, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஜாலியாக ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம். ஒரு 100 million போகுது ஒரு சாங்ஸ் ஹிட்டு, ரீரெக்கார்டிங்ஸ் ஹிட்டு, படம் வந்து பெரிய ஷேர் பண்ணுது. இட்ஸ் அ பிளாக் பஸ்டர். ஸோ த லெஸர் த ப்ரெஷர் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், the more the success rate is. Okay.
ஆன் அ ஜென்ரல் நோட் இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த லெஸர் த ப்ரெஷர் அப்படின்னு இருக்கும்போது ஃபார் சம் ரீசன் இந்த பெரிய ஸ்கேல்லாம் படம் எடுக்கும்போது டைரக்டர்ஸ் ஆர் புஷ்ட் இன் டு ஒன் ப்ரெஷர் ஆஸ் அன் லைக் அதை நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் போயிட்டு இனிஷியலாகவே வந்து ரிலீஸ் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதனால வந்து ஷூட் வந்து அறக்க பறக்க பண்ணிட்டு அது ஏதோ சொதப்புது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல். தேர் ஆர் சோ மெனி டாக்ஸ் கோயிங் இல்லை. ஸோ த people are putting pressure அப்படின்னு ஒன்று இருக்கும்போது how do you see this? இல்லையா, அதை நீங்கள் டேரக்டர்ஸ் கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? இல்லை ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களோட நான் இன்னொரு அவதாரம் எடுத்தனால ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டேன். எடுத்துக்க மாட்டேன். ப்ரெஷர் எடுக்கவும் பிடிக்காது எனக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ராஜமௌலி சாரோடைய அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஈயை வச்சு படம் பண்ணுவார், திடீர்னு மரியாதை ராமன் சின்ன படம் பண்ணுவார். ஸோ தான் மேலே கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் காக்கா முட்டை, யூத் அதெல்லாம் நான் எடுத்து பண்ணது. இட்ஸ் லைக் என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி நான் நினச்சிப்பேன். ஓகே, எல்லாம் ஃப்ரெஷ் ஃபேஸஸ் வச்சு பண்ணுவோம், ஜாலியாக சின்ன பசங்க புதுமுகங்களுக்கு மியூசிக் பண்ணுவோம். அந்த மாதிரி நானே என்னை சேலஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இப்போது நான் இனிஷியலாக சொல்லியிருந்தேன்ல, இந்த மூவி ரிவ்யூஸ்லாம் வரும்போது இந்த அவுட் பேஷிங் நிறைய வரும்போது இப்போ சம் ரீசன் இஃப் சம் நியூ பர்சன், இப்போது I'll tell the name itself. இப்போ சாய் அபிநயக்கர் வரும்போது ஐ திங்க் இனிஷியலாக வந்து அவரோட பாட்டுகள்லாம் பிடிக்க ஆரம்பித்தாலும் இப்போ நிறைய பேர் ஸ்டார்டட் பேஷிங் ஹிம் அப்படின்ற மாதிரி இருக்குது. நடுவில் வந்து பேசிக் இது, அதாவது ஒருத்தர் வந்து வருவாங்க, வரும்போது பயங்கரமாக கொண்டாடப்படுவாங்க. இப்போ கொண்டாடப்படும் போது கிரிட்டிசைஸ் செய்யப்படுவாங்க. கிரிட்டிசைஸ் செய்ய இது எல்லாமே ஒரு ப்ராசஸ். when you're going to become a star, you have to go through everything. எனக்கும் பேஷிங் ஃபேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் I could prove myself with ஆயத்தில் ஒருவன், இல்லை I'm beyond all this அப்படின்னு ஒரு ஆயத்தில் ஒருவன் நடந்துச்சு. ஸோ அது I think it's a part and process of stardom, fandom. It's for any star. ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ வருவாங்க, அப்படியே ஹிட் கொடுப்பாங்க, அப்போ தொடர்ந்து ஒரு லோ இருக்கும், அதுக்கப்புறம் அதை தாண்டி அவங்க வெளில வரணும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். இட் இஸ் நாட் லைக் ஒருத்தருக்கு ஒண்டின்லாம் கிடையாது. இது எல்லாருமே கோ த்ரூ பண்ணுறாங்க, எல்லாரும் அதை தாண்டி வராங்க, வரல, அது அவங்களுடைய இதை பொறுத்திருக்கு. ஸோ பட் ஆனால் அந்த பேஷிங் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் நீங்களுமே ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு 10 பேருக்கு ஒருத்தரை பிடிக்கும்னா ஒரு 2 பேர் கோவம் வரும், என்ன எதுக்கு இவரை பிடிக்குது அப்படின்னு கோவம் வரும். இது நார்மல். இது ஃபார் எனி ஸ்டார் இட் ஹேப்பன்ஸ். இப்போ ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, அவரே ஒரு ட்வீட் போட்டாருன்னா அதில் நெகட்டிவ் போடுறதுக்கு ஒரு 15 பேர் இருப்பாங்க. நீங்கள் அவர் அந்த 15 பேரை பார்த்தாருன்னா அவர் லைஃபே நடத்த முடியாது. அந்த அவர் 15 பேரை பார்ப்பாரா, இல்ல புகழ்ற ஒரு 1000 பேரை பார்ப்பாரா, இல்ல தன்னோட வேலையை பார்ப்பாரா? நம்ம இந்த பேஷிங் இது அப்படி நம்ம அதுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க போயிட்டோம்னா நம்ம ரொம்ப சின்னதாயிடுவோம். இவ்வளவுதான் இவன், அதுக்குள்ளேயே விழுந்து அங்கேயே விழுந்து கிணத்துக்குள்ள போக வேண்டியதுதான். அதெல்லாம் யோசிக்க கூடாது. ஸோ நம்ம வந்த ஒர்க்கை நம்ம ஒழுங்கா செய்யறோமான்னு தான் நம்ம யோசிக்கணும். இவங்க என்ன பத்தி அப்படி நினைக்கிறாங்களா, அவங்க என்ன பத்தி இப்படி நினைக்கிறாங்களா, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ண வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப கேவலமா போகும். உங்களுடைய உள்ள ஒன்று இருக்கும்ல, நம்ம இதை பண்ணிட்டோமா, ஓகே நம்ம இது பண்ணிட்டோமா, சரி அடுத்த மியூசிக்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஓகே ஆக்டிங்ல என்ன பண்ண போறோம், அடுத்து எப்படி பண்ண போறோம், அதை யோசிச்சா இட்ஸ் பெட்டர் ஃபார் யுவர் லைஃப் ராதர் தென் அந்த மூலையில பாரு அங்க ஒருத்தர் என்ன திட்டுறாங்க, இந்த மூலையில இங்க ஒருத்தன் திட்டுறான், ஐயோ இவன் திட்டுறானே நான் வீட்டை விட்டு வெளில போகணுமா வேணாமா அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னா there is no point. இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராம ஓடிடலாம் வேற எங்கேயாவது. ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது இப்போது அந்த சைடு இந்த சைடுன்னு 2 பேர் திட்டினாலுமே 10 பேர் உங்களை வந்து பாராட்டிட்டு இருக்கும்போது ஐ திங்க் சம்வேர் பீப்புள் ஆல்சோ ஃபர்கெட், அந்த 10 பேர் வந்து மறந்துடுறாங்க அப்படின்னு தான் தோணுதில்ல? அப்படி கிடையாது, ஒரு மாதிரி நெகட்டிவா. அது நீங்க நெகட்டிவ் ரொம்ப எடுத்து சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, நீங்க ஏன் நெகட்டிவ்ல வாழ்றீங்க? வாழாதீங்க, நீங்க பாசிட்டிவ்ல வாழுங்க. அண்ட் அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்க உங்களுக்கு உள்ள இன்னர் செல்ஃப்ல தெரியும்ல நான் ஒழுங்கா பண்றேனா இல்லையான்னு. அப்ப நீங்க இந்த இது பண்ணிப்பீங்க, இன்ட்ரோஸ்பெக்டா ரெட்ரோஸ்பெக்டா ஏதோ ஒன்று பண்ணிப்பீங்க. லைக் வாட் am I doing, yes, am I doing right for this film, am I doing in the way what I want to do, am I happy doing this. அந்த கண்டென்ட்மெண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராசஸ் நீங்க சரி பண்ணிட்டீங்கனாலே நீங்க அந்த ப்ராசஸை பத்தி யோசிக்கவே வேணாம். நீங்க அதை பத்தி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது எப்படின்னு தெரியல எனக்கு. நான் அப்படி வாழ மாட்டேன், என் வாழ்க்கை அப்படி கிடையாது. ஓகே, ஸோ ஒன் திங் லைக் இப்போ என்னன்னு சொல்லுது, லைக் லைஃப் இஸ் காட் ஆல் திஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வாட் இஸ் த செல்ஃப் மோட்டிவேஷன் யூ கிவ் டு யுவர் செல்ஃப்? We try, we fail, we correct our mistakes, we win. That's your motto. அவ்வளவுதான். இதை ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா விழறதுக்கு பயந்துட்டே இருந்தோம்னா நம்ம
ஃபார்வர்டாகவே போக முடியாது. ஓகே விழுவோம்னா அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணுவோம் மிஸ்டேக்கை, இல்லையா அதுக்கு அடுத்த வாட்டி. ஆனால் உழைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம 100% கொடுக்குறோமா, நம்ம வந்து உண்மையாகவே உழைக்கிறோமா, அப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் தேடி வந்துடும். அது எப்போ வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூ பீப்புளோட நேம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் எங்களுக்காக என்ன நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு தான். அஃப்கோர்ஸ் வென் இட் கம்ஸ் டு வெற்றிமாறன், யூ ஹேவ் அ க்ளோஸ் அசோசியேட். அண்ட் அடுத்தது வாடிவாசலில் ஏதோ ஃபியூ கம்போசிஷன்ஸ் முடிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஹவு இஸ் இட் கமிங்? வாடிவாசல்ன்ற ப்ராஜெக்டே அவர் இப்போ பண்ணலை. அவர் வேற ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் வாடிவாசல் ஆரம்பிச்சார்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணும். ஓகே ரைட். ஸோ வெற்றிமாறன் சார் அஃப்கோர்ஸ் அவரோட இஸ் a good director. Yeah, definitely. Like he started his first film, which was my third film. We started our careers together. So Nanu, Vetri, Dhanush sir, the மூணு பேருமே we are parallels. We've like, you know, like elevated each other and we had a nice cinema journey with each other. He's a very good director. He has a strong voice. Yes. In cinema. எஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்பீக்கிங் ஆஃப் தனுஷ் அப்படின்னு இருக்கும்போது லைக் மச்சா ஃபேமிலி கைண்ட் அப்படின்னு தான் பார்க்கும்போது, அஃப்கோர்ஸ் நீங்கள் ரீசெண்டாக ஒரு யூனிவர்சிட்டியில் கூட லைக் யாத்ரா வந்து 6 பேக்ஸ்லாம் வச்சு ரெடியாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ யா ஒரு ஃபேமிலி பாண்டோட இருக்கு. ஸோ தனுஷ் இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. இஸ் அ பிரதர். ஸோ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் அட்வைஸ் அவர்கிட்ட தான் போவேன். அவருக்கு சம்டைம்ஸ் இருக்கும்போது கேட்பாரு. அந்த மாதிரி வி ஹாவ் அ நைஸ் பாண்டிங் and we have a trust on each other because இத்தனை வருஷம் ஒரு 20 வருஷம் அவர் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் சேல் பண்ணிட்டோம். நாங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறதுக்குன்னா எங்க இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் புதுசாக ஒருத்தரை ட்ரஸ்ட் பண்ண முடியாது. we trust each other and we stand by each other. I'm always there for him, he's always there for me. அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாண்டிங். எஸ். we don't விட்டு கொடுக்க மாட்டோம். ஐ திங்க் ஒன் திங் ஐ லைக் அபவுட் யூ தனுஷ் அண்ட் வெற்றிமாறன் வந்து இப்போ என்னன்னா ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் மூணு பேருமே இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ வருஷம் இருந்துக்கிறீங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து கென்னை வந்து இது பண்ணுறது ஏன்னா புஷ் பண்ணி இல்லை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கருணாஸ் சார், ஓகே, அவரோட நட்பு. கருணாஸ் சார் வந்து தனுஷ் சாருக்கு முதல்ல இருந்து நட்பு. கருணாஸ் சார் பொல்லாதவன்ல இருந்து நட்பு வெற்றிக்கு. கருணாஸ் சார் என் முதல் படம் டார்லிங்ல இருந்து இருக்காங்க. he has been a huge support to us. அதனால தான் எனக்கு அது கிடைக்குது. கருணாஸ் அண்ணா அவங்க பண்ண எங்களுக்கு பண்ண சப்போர்ட்டும் அவர் கூட நின்னது அவருக்கு திருப்பி நாங்க ரெசிப்ரோகேட் பண்றோம். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் கருணாஸ் சார். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க இந்த யங் டீமோட ஒர்க் பண்ணுறது வந்து அதுவுமே இன்னொரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். பிகாஸ் ஐ திங்க் வென் யூ கோ வித் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன் யூ கெட் டு நோ லேர்ன்ஸ் இருக்கும்ல, லேர்னிங் ஃப்ரம் அந்த யங் பீப்புள் அப்படின்னு இருக்கும்போது வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேம் அப்படின்னு? அது எப்படி சொல்றது, லேர்னிங்னா அவங்க எப்படி இதை பார்க்குறாங்க, அவங்க எப்படி ஒரு சாங் அணுகுறாங்க, அவங்க எப்படி ஒரு சாங் எழுதுறாங்க, இல்லை ஹவு மியூசிக் அவங்க எப்படி பார்க்குறாங்கன்ற போது கொஞ்சம் குவர்க்கியாக யங்காக இருக்குது. அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால என்னோட பேக்கேஜிங்கோட சேர்ந்து வரும்போது இட் கிவ்ஸ் ஆன் ஃப்ரெஷ் பிரெத். தட்ஸ் வை த சாங்ஸ் ஆர் அ மேசிவ் ஹிட். தியேட்டர்லையும் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. என்னோட ஓன் லேபிளில் தான் ஆடியோ பண்ணேன், பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் பிரெத் நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணும்போது வி கெட் அ மேசிவ் ஹிட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபிலிம் அமைஞ்சது. ஐம் வெரி ஹாப்பி தட் இட் ஒர்க்ட் அவுட், எஸ்பெஷலி ஃபார் கருணாஸ் சார் அண்ட் கிரேஸ். ஹாப்பி ஃபார் ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.